கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாகிய சங்கீத புஸ்தகத்திலே 130வது பாடல்ல 7வது வசனத்தை வாசித்து ஆரம்பிக்கலாம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. கர்த்தரிடத்தில் என்ன இருக்கு? கிருபை. அதுதான் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லிகிட்ருக்குறோம்? கிருபையோடு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய கிருபையில் நான் ஜீவனோடு இருக்கேன். அவருடைய கிருபை தான் எங்கள் குடும்பத்தை உயர்த்துச்சு. அவருடைய கிருபையினால தான் என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்க. கர்த்தரோட கிருபைங்க, கிருபை கிருபை அப்படின்னு கிருபைன்னு கிருபை குறித்து நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த கிருபையின் உண்மையான காரியங்கள் என்ன? அதோட ஆழமான சத்தியம் என்ன? கிருபை ஏன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது? அது என்னவெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பண்ணுது? அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்க்க முடியும். ஆனால் அவ்வளோ நேரம் இல்லாதனால ஒரு சில முக்கியமான வசனங்களோடு கூட நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சரிங்களா? இந்த கிருபை ஏன் கர்த்தரிடத்தில் இருக்குது? பாருங்களேன், இந்த கிருபை எங்கே இருக்கான்? கர்த்தரிடத்தில் கிருபையும், அவர்கிட்ட இருக்குது கிருபை. ஏன்னா அவரே கிருபை உள்ளவர்னு வேதம் சொல்லுது. எங்கே சொல்லுது? அதை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கம் உள்ளவர். அப்படி எப்படிப்பட்டவர் அவர்? கிருபை உள்ளவர். அவர்கிட்டவே கிருபை இருக்குது. அவரிடத்துல கிருபை இருக்குது. அவர் ஏதோ கிருபையை தனியாக வச்சில்ல, அவரே கிருபை நிறைந்தவர். இஸ் எ கிரேஷியஸ் காட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், கர்த்தரிடத்தில் கிருபை இருக்கிறது. ஏன்னா கர்த்தரே கிருபையினால் நிறைந்தவர். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம இடத்துல நம்ம வீட்டில் ஒரு பெரிய டேங்கில் தண்ணி இருக்கிறதுக்கும் நாமளே அந்த தண்ணீராக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் தான் நம்ம தேவன் அவரிடத்துல கொஞ்சோண்டு கிருபை இருக்குது, மொண்டு கொடுத்துட்டாருன்னா அவ்வளோதான், காலி ஆகிடும். அப்படி இல்லை, அவரே கிருபை உள்ளவர். அந்த கிருபை அழியாதது. அந்த கிருபை எப்படிப்பட்டது? அந்த கிருபை குறித்து வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்துலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கர்த்தர் கிருபை நிறைந்தவர் அப்படின்னு இருக்கும், கிருபை உள்ளவர்னு இருக்கும். அவரிடத்துல திரளான கிருபை இருக்கிறது, மீட்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர் மிகுந்த கிருபையினால், வியக்கத்தக்க கிருபையினால் நம்ம நடத்துகிறாருங்கிறதுலாம் இருக்கும். அந்த கிருபைங்கிற வார்த்தையை எபிரேய பதத்தில் கெசத் அப்படின்னு சொல்லிட்டு உபயோகப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தான். அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அதை நம்ம திரும்பவும் தியானிப்போம். அந்த கிருபை குறித்து, கெசத்தை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கைண்ட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், அன்மெரிட்டட் ஃபேவர். அப்போது ஒருத்தருக்கு ரொம்ப மோசமான ஆள், அவங்ககிட்ட நம்ம எந்த ஒரு தகுதியும் பார்க்க முடியல, அவனுக்கு உதவியே செய்ய முடியாது, அவனை அவ்வளோதான் கண்டம் பண்ணி அவனை நரகத்துக்கு தான் அனுப்பணும். ஆனால் அப்படிப்பட்டவன் மேலே ஆண்டவர் கிருபையாக இருக்கிறாராம். அப்படிப்பட்ட இடத்துல நம்மளை ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம யாருமே கர்த்தருடைய தயவுக்கு பாத்திரமே கிடையாது, கிருபைக்கு பாத்திரமே கிடையாது. ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்ம மேலே என்ன பண்ணார்? அந்த அன்பை ஊற்றினார். எது? அந்த கிருபையை ஊற்றினார். அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த கிருபை எப்படிப்பட்டதான்? இந்த கிருபையை அன்புங்கிற விதத்தில் தானே உபயோகப்படுத்துகிறாங்க. எ லவ் தட் வில் நாட் லெட் மீ கோ. எப்படிப்பட்ட அன்பான கிருபையும் அது! என்னை எப்போவுமே அவரை விட்டு விலகி போகாமல், அவர் என்னை விட்டு விலகாமல் இருக்கிற, என்னை எப்போவுமே நடத்துகிற ஒரு அன்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அது ப்ரொடெக்டர் ஃபென்ஸ், தார்ன், டோர், இப்படியெல்லாம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை வேலி அடைச்சு பாதுகாத்து அருமையாக நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம், எப்போவுமே நம்மளுக்கு உதவிகளை அனுப்பி கொண்டே இருக்கிற, அன்மெரிட்டட் ஃபேவராக இருக்கிற, நம்மளுக்கு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் என்னவா, செழிப்பான பாதையில் நடத்திக்கிட்டே இருப்பாராம் அந்த கிருபை. ஏன்னா அவர் கிருபை நிறைந்தவர். அப்போ யாருக்குள்ளெல்லாம் இயேசு இருக்கார்? உங்களுக்குள்ளே இயேசு இருக்காரா? கிருபை நிறைந்தவர் இருக்கிறாரா?
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இது நடக்குமா, என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேனா, எனக்கு இந்த காரியங்கள் வாய்க்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். சரியா? ஏன்னா அந்த கிருபை உங்களுக்கு வேண்டியவைகளையெல்லாம் செய்து கொண்டே இருக்கும். நீங்கள் கர்த்தர் சொன்னதின்படி செய்யுங்க, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அது தொடர்ந்து உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் ஆச்சரியமான அந்த கிருபை. அப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? அவரிடத்துல திரளான மீட்பு கிருபை இருக்கிறதுங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, அந்த கிருபை அவரிடத்துல இல்லை, அவரே கிருபை நிறைந்தவராக இருக்கிறார், அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் அந்த கிருபைக்கு பஞ்சமே இல்லை. எப்பொழுதும் நமக்கு அந்த கிருபை கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் டேக்கிங் ஃபார் கிராண்டட்னு இதை எடுத்துக்கொள்ளாமல் அந்த கிருபைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். கிருபையினால் என்னால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும் அப்படின்னு நம்ம வாழ ஆரம்பிக்கணும். சரியா? இப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அந்த கிருபையை நம்மளுக்கு கொடுத்துட்றாரு. எப்படி கொடுக்குறாரு பாருங்க. சங்கீதம் 84:11 வாசிக்கலாம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்போ கர்த்தருடைய பாதையில் கர்த்தருடைய கிருபை புரிந்து கொண்டு அதில் நம்ம ஆண்டவர் காண்பிக்கிற பாதையில் வாழும் பொழுது, அந்த வழியில் நம்ம நடந்து கொள்ளும் பொழுது கட்டாயமாக நன்மையை கொடுக்காம இருக்கவே மாட்டார். உங்களுக்கு தான் நல்லது செய்கிறதுல அவர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறார். சரிங்களா? அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போது கர்த்தரிடத்தில் திரளான கிருபை இருக்குது. ஏன் கர்த்தரிடத்தில் இருக்குன்னா அவரே கிருபை நிறைந்தவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த கிருபை நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார். ஸோ உங்களுக்கு கிருபை கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிடுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தாரா இல்லையா? வந்தார். அப்போது வந்தவர் கிருபையை எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் பெருக பண்ணி இருக்கிறார். நீங்கள் தான் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசித்து அந்த வழியில் நடக்க ஆரம்பிக்கணும். சரியா? அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 89:1 அதை இப்போ வாசிக்கலாம். நம்ம கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். எப்படி சொல்கிறான் பாருங்கள் சங்கீதக்காரன். கர்த்தருடைய கிருபைகளை என்னென்னைக்கும் பாடுவேன். ஏன்னா அந்த கிருபை அப்படிப்பட்டது. அந்த கிருபையினால தான் ஜீவனோடு இருக்கும், அந்த கிருபையினால தான் ஊழியம் நடத்தப்படுகிறது, அந்த கிருபையினால தான் நமக்கு நன்மைகள் வழங்கப்படுகிறது, அந்த கிருபையை நம்மளுக்கு அருளி இருக்கிறாரு, அந்த கிருபையினால நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த கிருபையை நான் பாடுவேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, கிருபையை பாடும்படிக்கு பாடகர்களும் என்ன பண்ணுறான் தாவீது? தேவனுடைய ஆலயத்தில் நிறுத்தி எத்தனை ஆயிரக்கணக்கான பேரை நிறுத்தி அந்த கிருபையை பாட வைக்கிறான். ஸோ அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த கிருபை என்றென்றைக்கும் போற்றப்பட வேண்டியது. கிருபைன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வேணாலும் வாழற வாழ்க்கைக்காக கிருபை கொடுக்கப்படவில்லை. கிருபை அவருடைய வழியில் நடக்கிறதுக்கு அவர் சில வேளைகளில் நம்ம சவாலை சந்திக்கும்படிக்கு நம்மளை அனுப்பும் பொழுது, அந்த சவாலை சந்திக்கும் பொழுது பலன் தரக்கூடிய கிருபையாக நம்மளுக்கு அது இருக்குது. அதனால தான் அந்த கிருபையை நம்மளுக்கு அவர் அருளுகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அந்த கிருபையை நம்ம என்றைக்குமே போற்றி பாட வேண்டியதாக இருக்கிறது. ஏங்க அதை பாடணும்? ஏன்னா நம்ம வாசிக்கலாம் ஒரு வசனம், 1 தீமோத்தேயு 1:14. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. அப்போனா இந்த கிருபை பெருகக்கூடிய கிருபை எப்படிப்பட்ட பெருக்கும்? பரிபூரணமாய் பெருகக்கூடிய கிருபை. அது மட்டும் இல்லை, அன்போடு கூட பெருகுதான். அப்போ கிருபையோடு பாருங்கள், பரிபூரணம் உண்டாகுது, அன்பு உண்டாகுது. அப்போ அந்த கிருபை நம்மளுக்கு அருளப்படுகிறது. ஏன்னா கர்த்தரிடத்தில் கிருபை திரளாக இருக்கிறது. ஏன்னா அவரே கிருபை நிறைந்தவராக இருக்கிறாரு. அந்த கிருபையை நம்மளுக்கு அருளுகிறாரு. அந்த கிருபை நம்மளை என்ன பண்ணுது? நடத்துது, நம்மளை பாதுகாக்குது. அதே போல் அந்த கிருபையை நம்ம பாடணும். ஏன் பாடணும்? ஏன்னா அன்போடு கூட நம்மிடத்தில் பரிபூர்ணமாய் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அதனால் அதை நம்ம பாடி துதிக்கவே வேண்டும் அப்படின்னு 1 நாளாகமம் 16:41 கூட சொல்லப்பட்டிருக்கு.
என்றும் உள்ள கர்த்தரை துதிக்கும்படி ஆட்களை நியமிக்கிறார்கள் பாருங்கள். ஸோ அதனால் அந்த கிருபையை நாம் புரிந்து கொண்டு அந்த கிருபையில் நடக்கணும், கிருபைக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா கிருபை நிறைந்தவர் இயேசு என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த கிருபை என்ன பண்ணும் அதை பார்க்க. சங்கீதம் 103:17 பாருங்கள். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அது என்னென்னைக்குமே இருக்குமா? அனாதியாய் அப்படின்னா என்னது? அதுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. நம்ம தேவன் அனாதி தேவன். அப்போ அவர் கிருபை நிறைந்தவர், கிருபையானவர். அப்போ அவரை போலவே அந்த கிருபை நம்மளுக்கு அருளுகிற அந்த கிருபை நம்மளுக்கு என்றைக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம அவர் வழியில் நடக்கிறோம், அவர் சொல் பேச்சு கேட்குறோம், அவருக்காக வாழுறோம், அவருக்கு கீழ்ப்படுகிறோம். அவர் கிருபையை நம்ம விருதாவாக ஆக்கிறது இல்லை. யோனா எப்படி பண்ணுறான் பாருங்கள். 2:8 வாசித்து பார்த்திங்கன்னா, யோனா புஸ்தகத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்களாம், தங்களுக்கு வர்ற கிருபையை போக்கடிக்கிறாங்க. நம்ம அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுறோம், அதை புரிந்து கொண்டு அதில் நடக்கிறோம். ஏன் நம்ம அதில் நடக்கிறோம்? இதே சங்கீதம் 103:11 வசனத்தை வாசிக்கிறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பாருங்கள், வானத்துக்கும் பூமிக்கும் நீங்கள் அளந்து பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்போது ஒரு உதாரணத்துக்கு தான் அதை சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? கர்த்தருடைய கிருபையை குறித்து நான் நிறைய அனுபவிக்கிறதுனால, அதை புரிந்து கொள்கிறதுனால, நான் ஃபுல்லாக புரிந்து கொள்ளலை, ஏதோ என்னுடைய அறிவுக்கு கர்த்தர் கொடுத்த தயவின்படி நான் புரிந்து கொண்டது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோன்னு வேதம் சொல்லியிருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், அதை விட அதிகமானது தான் தேவனுடைய கிருபை. உண்மையிலேங்க நம்ம கற்பனைக்கு எட்ட முடியாது, அதை விட அதிகம். அந்த தூரம் எவ்வளோ தூரம்னு இங்கே ஒரு கணக்கு தான் சொல்லியிருக்கார் சங்கீதக்காரன். ஒரு நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே அதை விட அதிக தூரம், நம்மளால் கணக்கே இட முடியாத அளவுக்கு, கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு அந்த கிருபை அவ்வளோ பெருசுங்க. அந்த கிருபை அவ்வளோ பெருசு. அந்த கிருபை உங்களை வாழ வைக்கும், அந்த கிருபை உங்களை காப்பாற்றும், அந்த கிருபை உங்களை பாதுகாக்கும், அந்த கிருபை உங்களை நடத்தும், அந்த கிருபை உங்கள் ஜீவனை பாதுகாக்கும், அந்த கிருபை உங்கள் குடும்பத்தை ஒருபொழுதும் கைவிடாது, அந்த கிருபை உங்கள் ஊழியத்தில் உங்களுக்கு பலம் தந்து உங்களை முன்னோக்கி நடத்தும், அந்த கிருபையினால் நீங்கள் பலப்படுவீங்க, அந்த கிருபையினால் நீங்கள் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவீங்க, முன்னேறி செல்ல முடியும். அந்த கிருபை அப்படிப்பட்டது, நீங்கள் புரிந்து கொள்ளணும். பாருங்கள், கிருபைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அதனால தான் ஆண்டவர் கிருபையை அருளுகிறார். யாருக்கு? ஒன்றுமே செய்ய முடியாத நம்மளுக்கு அருளுகிறார். கர்த்தரை பற்றி எதுவுமே தெரியாது, பாவத்தில் கிடந்தோம், கர்த்தர் நம்மளை மீட்டார், திரளான மீட்பு கொடுத்தாரு, திரளான கிருபையினால் மீட்டார். அந்த கிருபை வேறு நம்மளுக்கு அருளுகிறார். ஏன்னா அவர் கிருபை நிறைந்தவராக இருக்கிறதுனால அதை நம்மளுக்குள்ள அன்போடு கூட பரிபூர்ணமாக பெருக வைக்கிறாரு. அதனால தான் அவரை பாடி துதிக்கிறோம் அந்த கிருபையினால். அந்த கிருபையை என்னென்னைக்கும் பாடணும், தினந்தோறும் பாடணும். ஆண்டவரே, உங்கள் கிருபைக்கு நன்றி, இன்றைக்கும் என்னை ஜீவனோட வச்சுருக்கிறீங்க, உங்கள் கிருபைக்கு நன்றி, என் குடும்பத்தை அற்புதமாக பாதுகாக்கிறீங்க, உங்கள் கிருபைக்கு நன்றி, ஊழியத்தில் நன்மைகளை தந்து நடத்தி கொண்டு இருக்கிறீங்க, உங்கள் கிருபைக்கு நன்றி ஆண்டவரே, அநேகருக்கு உண்மை குறித்து சொல்ல வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம தினந்தோறும் அந்த கிருபை குறித்து பாடி துதிக்க வேண்டும். அப்போ பாருங்கள், அது என்னென்னைக்கும் உள்ளது, என்றைக்குமே அது மாறாது, என்னென்னைக்கும் உள்ளது, அனாதியாய் இருக்கிற கிருபை அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போது இந்த கிருபையை யார் தெரியுமா உண்மையாகவே கரெக்டாக புரிந்து கொள்கிறாங்களா? அதை வேதமே சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 107:43, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அப்போது ஆண்டவருடைய இந்த அன்மெரிட்டட் ஃபேவரை, இந்த ஹெசதை, இந்த கிருபையை யார் புரிந்து கொள்வாங்களாம்? ஞானவான்கள். ஞானமானவர்னு வேதம் யாரை பற்றிங்க சொல்லுது? இயேசுவை குறித்து சொல்லுது. அப்போ ஞானவான்கள்லாம் யார்? ஞானம் இருக்கிறவங்க யார்? ஞானம் யாருக்குள்ளே இருக்காங்க?
அப்போ இயேசுக்குள்ளே இருக்கிறவங்க, உங்களுக்குள்ளே இயேசு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த கிருபையை புரிந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் அதை விருதாவாக்க மாட்டீங்க. தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்கன்னு யோனா 2:8 யோனா சொல்கிறான் பாருங்கள். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவருக்குள்ளே இன்னும் அந்த கிருபையில் பலப்படுவீங்க. இன்னும் அந்த கிருபை குறித்து அநேகருக்கு நீங்கள் வழிகாட்டுகளாக மாறிடுவீங்க. அந்த கிருபை அப்படிப்பட்டதாய் உங்களை மாற்றும். அந்த கிருபைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. ஞானவான்கள் நம்மளை ஆண்டவர் கிருபையை கொடுத்து, கிருபையை அருளி, கிருபையை பெருக பண்ணி, அன்போடு கூட நடத்தி, அதை பாடி துதிக்க வைத்து, அப்புறம் என்ன பண்ணுறாரு? அனாதையாக என்றென்றைக்கு நம்ம மேலே இருக்கும்படிக்கு அந்த கிருபையை நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறான். எப்படி? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவு தூரம் பெரிய கிருபையாம் அது. அப்பேற்பட்ட கிருபையை நம்ம மேலே ஆண்டவர் ஊற்றுகிறார். ஏன்னா அவருக்கு நம்ம பயந்து வாழ்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம நல்லா இதெல்லாம் விளங்கி கொண்டு அந்த வழியில் நடக்கும்பொழுது நமக்கு என்ன சம்பவிக்குது? ஒரே ஒரு காரியத்தை நம்ம நினச்சி பார்க்கணும். நீங்கள் புலம்பல் 3:22 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாம் இப்போ ஜீவனோட உங்கள் மூச்சு சுவாச குழலில் மூச்சு இருக்கா? அப்படின்னா இது வரைக்கும் நம்ம நிர்மூலமாகலைல்ல, இது வரைக்கும் நம்மளை ஆண்டவர் கைவிடலைல்ல. அவர் கிருபை நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. ஐயோ, எனக்கு அவர் கிருபை இருக்கா, எனக்கு இருக்கா அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. எனக்கெலாம் அந்த கிருபை இல்லையே, இந்த கிருபை இல்லையே அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா சில பேர் வாழ்க்கையில் முன்னேறதை பார்க்குறாங்க. இவங்க நிலமை கொஞ்சம் தாழ்ந்துருக்கா, அதை பார்த்துட்டு என்ன கணக்கு போட்டுடுறாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கிருபையை கொடுத்துருக்காரு, எனக்கெல்லாம் அவ்வளோ கொடுக்கல. இல்லைங்க, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையேன்னு வேதம் சொல்லுது. ஸோ ஏன் வெறுமனே ஜீவனோட வச்சு அப்படியே நம்மளை அப்படி ஒரு ஜடப்பொருளாக வச்சுக்குவா? கிடையவே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான தேவன்க அவர். 2 தீமோத்தேயு 1:10 வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். எப்படிப்பட்ட கிருபை பாருங்கள். அது நம்மளுக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கு? மரணத்தையும் பரிகரிச்சிட்டாரு, ஜீவனையும் கொடுத்துட்டாரு, அழியாமை கொடுத்துட்டாரு. இதெல்லாம் இந்த நற்செய்தியினால் நம்மளுக்கு கற்றுத்தருகிறார், வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த கிருபை நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கு பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு இவ்வளோ கிருபை இல்லை, நமக்கு தான் இவ்வளோ காரியங்கள் விளங்குது. பழைய ஏற்பாட்டில் சில காரியங்கள் சொல்லப்படாததெல்லாம் புதிய ஏற்பாட்டில் பவுல் வழியாக நமக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? அருமையாக சொல்லித்தராரு பாருங்க. அப்போ இந்த நற்செய்தி என்னங்க? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிருபை நிறைந்தவர். அவரிடத்துல கிருபை திரளாக இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த கிருபை நம்மளுக்கு அருளுகிறார். ஏன்னா அந்த கிருபை நம்மளை ஒரு பொழுதும் நம்ம வாழ்க்கையை விட்டு விலகாது. நம்மளை விட்டு அவர் விலக மாட்டார். நம்மளை கைவிடாதவர். நம்மளை பயங்கர பாதுகாப்புள்ள ஒரு வேலியை அடைத்து நம்மளுக்கு எந்த சூழ்நிலும் அற்புதமான சப்போர்ட் சிஸ்டமாக அவர் இருந்து நமக்கு செழிப்பான டோர்களை வாசல்களை திறந்து ஒவ்வொன்றத்திலும் நம்மளை அற்புதமாக நடத்துகிற தேவன். அது மட்டும் இல்லை, இந்த கிருபை பரிபூர்ணமாக நம்மளுக்குள்ளே பெருகணும், அன்போடு பெருகணும்னு சொல்லிட்டு நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் அந்த கிருபையை நம்ம தினந்தோறும் பாடி துதிக்கவே வேண்டும். ஏன்னா கிருபை என்ன பண்ணுது? அனாதியாக என்னன்னைக்கும் இருக்கான், நம்மளுக்கு நிரந்தரமாக வச்சுட்டாரு கிருபையை. புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு பயந்தவர்கள் மேலே அவருடைய கிருபை இருக்குது. புரியுதுங்களா? அவருக்கு பயந்தவர்கள் மேலே, அந்த வார்த்தையை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு பயப்பட்டு வாழ்கிறோம் இல்லையா, அவங்க மேலே அந்த கிருபை அது ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது அழிக்கவே முடியாதது, நம்மளை விட்டு விலகாதது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் வசனம் சொல்லுது இல்லையா? அப்போது நம்ம விட்டு விலகாத அற்புதமான அந்த கிருபை, நாம் நிர்மூலமாகாமல் நம்மை பாதுகாக்கிற அந்த கிருபையை யார் உணர்ந்து கொள்கிறாங்க? ஞானவான்கள். அப்போ நீங்கள் அதை உணர்ந்து கொண்டீங்களா? நீங்கள் ஞானவான்களாக இருக்கிறீங்களா? இந்த பிரசங்கத்தோட தலைப்பு அதுதான். ஸோ அதனால் நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் கிருபையை உணர்ந்து அற்புதமான விலையேற பெற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். அவருக்கு விலையேற பெற்ற சாட்சிகளாக வாழ்ந்து அநேக சாட்சிகள் உங்கள் மூலமாக எழும்பணும். அதுதான் அதனால தான் கர்த்தருடைய கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம்.
இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ராஜா, இதோ இப்பொழுதும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. இதோ இன்றைக்கு கூட இந்த கிருபை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு செய்த உதவிக்காக, உம்முடைய வார்த்தைகளுக்காக, வசனங்களின் வெளிப்பாடுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த கிருபையானது பரிபூர்ணமாய் கிரியை செய்யட்டும், பரிபூர்ண நன்மைகளை கொண்டு வரட்டும். அன்போடு கூட இவர்கள் இதில் பெருகும்படிக்கு என்றென்றைக்கும் இந்த கிருபையை அனுதினமும் பாடி துதித்து உம்மை உயர்த்தவும், உம்மால் கொடுக்கப்பட்ட, உம்மால் அருளப்பட்ட இந்த கிருபை இவர்களுக்குள் இன்னும் தங்கி மேலோங்கி இருந்து இதனால் இவர்கள் நடத்தப்பட ஞானவான்களாய் இன்னும் மாற மென்மேலும் கர்த்தரை மகிமைப்படுத்த தேவனுடைய வழியில் நடந்து தேவன் நாமத்தை அநேகர் இடத்தில் எடுத்து செல்லும். இவர்களை இன்னும் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்க வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறீர். ஒருவருக்கே துதி கனம் மகிமை யாவற்றும் ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம். God bless you.